ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் அழகான சிலைகள் செதுக்கி விற்பனை செய்து வந்தான். நிறைய பணமும் புகழும் சம்பாதித்தான். சிற்பியின் பெருமை பக்கத்து ஊர்களுக்கும் பரவியது. தினமும் அவன் சிலைகள் செதுக்குவதை பார்க்க ஒரு கூட்டம் கூடியது. இதனால் சிற்பிக்கு கர்வம் அதிகமானது. சிலை செதுக்குவதை விட்டு எல்லோரிடமும் தன்னை குறித்தே பேசிக் கொண்டிருந்தான். சிலைகளின் உற்பத்தி குறைந்தது. அவனுடைய செல்வமும் கரைந்தது. சிற்பிக்கு ஒரு குரு இருந்தார். அவர் தனது சீடனின் நிலையை அறிந்து வருந்தினார். அவனை திருத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு வழிப்போக்கனை போல வேடம் அணிந்து கொண்டு புறப்பட்டார். சீடனின் இருப்பிடத்துக்கு வந்தார். குருவை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. யாரோ வழிப்போக்கன் என்று ஏளனமாக பார்த்தான். குரு சீடனின் உளி மற்றும் சுத்தியலை விலை பேசினார். சீடனுக்கு கோபம் வந்தது. முட்டாள், இவற்றை நீ இரும்பு துண்டுகள் என்று நினைத்தாயோ என்று கேட்டான். வேறு என்ன என்று குரு திருப்பி கேட்டார். உயர்ந்த சிற்பங்களை உருவாக்கும் கருவிகள் இவை. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சீடன் கத்தினான். அது இந்த கழுதைக்கு தெரிந்திருந்தால் இப்படி துருப்பிடிக்க விட்டிருக்குமோ என்று அழுத்தமாக கேட்டார் குரு. சீடன் இப்போது நிதானித்துக் கொண்டு குருவின் கண்களை உற்று பார்த்தான். அவனுக்கு உண்மை புரிந்தது. குருவின் கால்களில் வீழ்ந்து மன்னிக்குமாறு கேட்டான். குரு அவனை மன்னித்து ஆசீர்வதித்தார். சீடனின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டானது.